கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு இப்போ 61 வயசு. எனக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்து என்ன பக்கத்து வீட்டுக்கும் தெரியாதபடிதான் நண்பளவு காலம் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன போன மாதம் அம்பாறையில் கொண்டு ஒரு இதொண்டு பார்த்து வந்து டாக்டராக சிரிச்சார். எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நான் நல்லா வேலை செய்வேன், நல்லா எல்லாம் செய்வேன், கொட்டுவேன், பட்டுவேன், எல்லாம் செய்வேன், நல்லா நடப்பேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் யார்கிட்டையும் சொல்றதில்லை. நான் ஒரு கத்தோலிக்க இதில் உள்ள புள்ள தான். எங்களோட குடும்பமே கத்தோலிக்க புள்ள தான் இதண்டு. ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை. அந்த ஊர் சனங்கள் தான் எனக்கு அம்மா அப்பா சௌரங்கள் எல்லாம்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட சொல்லன்னு சொன்னாலும் கடவுள் என்ன செய்யறார் பார்த்துட்டு இருக்கார். நானே சொல்லணும்னு தான் சொல்வனுடைய. ஆனால் மேலே இருக்கிறவர் என் இருதயத்தை பார்த்து கொண்டு இருந்தாரு. என் இருதயத்தில் எந்த விதமான வருத்தமும் இல்லாத அடப்பட்டிருக்குது. இன்னும் நீ ஒரு 100 வயசுக்கு இருப்பா மகளே என்று அந்த சர்ஜன் டாக்டர் சொன்னார். டாக்டர் ஜே ரூபனும் அவர் சிங்கள டாக்டர் அவர் சொன்னார். சொன்னோன்னா நான் ஒளிம்பி இருந்து பார்த்தேன். திடீரென்னு எனக்கு ஒரு ஆபத்து வந்தா என்ன செய்வீங்க? நீங்க எப்படி சொன்னீங்க? உனக்கு எந்த ஆபத்தும் வராதம்மா. உன்னை நீ கையெடுத்து கும்புற தெய்வம் தான் உன்னை கூப்பிடும் மொழிய, மற்றபடி உனக்கு எந்த விதமான இல்லைண்டு. நான் இயேசு ஒருவர் இருக்கிறார்ன்றத யாருக்கு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதன்படியா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்.